சரண்ராஜா அவர்கள் திஷாதனாக்கு பரிசு ஒண்ணு குடுக்க போறாரு அப்படிங்கிற மாரியான தகவல் தான் சமீபத்தில வெளியாகியிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சூப்பர் சிங்கர் சீசன் 11 முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி வந்துட்டு இருக்கு. மேலும் அவங்க அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத ஆர்வமா தெரிஞ்சுக்கவும் ரசிகர்கள் வந்து ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சூப்பர் சிங்கர் ரன்னர் அப் ஆன சரண்ராஜா அவர்கள் கூடிய சீக்கிரமே திசாதனாக்கு பரிசு ஒண்ணு கொடுக்க போறாரு அப்படிங்கிறது தான். அண்ட் அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த சீசன் ஃபுல்லாவே சரண்ராஜா அவர்கள் எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி, நான் எதுனாலுமே புலம்புவேன், என்னனாலுமே பேசுவேன், எனக்கு எப்போதுமே ஒரு பேக் போனா இருந்திருக்காங்க அப்படின்னு திஷாதனாவ சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி கொலுசு ஒண்ணு பரிசா அவங்களுக்கு குடுத்திருந்தாரு. அந்த நடு ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் முன்னாடியுமே அந்த கொலுச என் தங்கச்சிக்கு இத நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட மெய்யழகன் படத்துல வர காட்சி மாரி தான் அதுவும் இருந்துச்சு. அண்ட் அப்படி ஒரு சம்பவத்த அவர் பண்ணியிருந்தாரு. அன்னைக்கு அவர்கிட்ட மிகப்பெரிய அளவுல காசு கிடையாது. அதனால வெளியில கொலுசு வாங்கியிருந்தாரு. பட் இன்னைக்கு அவரு சூப்பர் சிங்கர் ஜெயிச்சதன் மூலியமா கிட்டத்தட்ட ஒரு ரூ. 10,00,000 மேல வந்து அவருக்கு சம்பளம் வரப்போகுது. அண்ட் அப்படி இருக்கும்போது, அந்த ஒரு பரிசு தொகைய வச்சு அவரு கண்டிப்பா திஷாதனாக்கு ஏதாவது கிஃப்ட் குடுக்கணும் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணியிருக்காரு. குறிப்பா தங்கத்துல ஏதாவது குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் ஐடியா பண்ணியிருக்காராமா. அநேகமாக அது மோதிரமாக இருக்கலாம், அப்படி இல்லனா தோடாக இருக்கலாம், அப்படி இல்லனா செயினாக இருக்கலாம். இந்த 3ல ஏதாவது ஒண்ணு தான் குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி முடிவுல இருக்காராமா. லாஸ்ட் டைம் கொலுசு மாட்டி விடுறப்பயே சொன்னாரு, "என்னால முடிஞ்சது இப்போதைக்கு இதுதான். பட் கண்டிப்பா பின்னாடி இத விட நான் பெருசா செய்வேன்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அன்னைக்கு அவர் சொன்னது போலவே அவர்கிட்ட இன்னைக்கு இருப்பு இருக்கவும், அதே போல பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி பண்ண போறாராமா. அண்ட் கூடிய சீக்கிரமே இந்த ஒரு விஷயத்த அவங்க சோசியல் மீடியால அந்த கிஃப்ட் வந்ததுக்கப்புறம் போஸ்ட் பண்ணவும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த சீசன் ஃபுல்லாவே இவங்க 2 பேரோட பாண்டிங் நல்லா இருந்த மாரி எனக்கு தோணுது. நீங்க இந்த ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கீங்களா? அண்ட் சரண்ராஜாவோட இந்த ஒரு கிஃப்ட் குடுக்க போறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல அனிருத் அவர்கள் வாழ்க்கையில நிம்மதியும், சந்தோஷமும் இப்ப சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தது சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து நாங்க எல்லாருமே வந்துட்டு கல்யாண மண்டபத்துக்குலாம் போய் வாசிப்போம். அண்ட் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்துட்டு நல்லாருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதேபோல ஒரு சிலர் வந்து மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்தோ, இல்ல பொண்ணு வீட்டு சைட்ல இருந்தோ ரூ. 500 காசு குடுப்பாங்க. அந்த ஒரு ரூ. 500 என் கைக்கு கிடைக்கும்போது, ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். அந்த ரூ. 500 வச்சு என்னலாம் பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி எண்ணம்லாம் இருக்கும். ஒரு சில டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, காசு குடுக்க மாட்டாங்க. வெத்தல பாக்கு மட்டும் வச்சு குடுப்பாங்க. அப்போ கூட எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கும். நான் அப்ப இருந்த ஹேப்பி இப்ப இருக்கனான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இத்தனைக்கும் கோடிகள்ல சம்பளம் வாங்குறேன். ஆனா அன்னைக்கு இருந்த நிம்மதியும், மகிழ்ச்சியும் இப்ப இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. இவ்வளவு சம்பாரிச்சு இந்த மாதிரியான ஒரு வார்த்தை இவரு சொல்றத கேட்கும்போது, ரசிகர்கள் மிகப்பெரிய அளவுல ஷாக் ஆகியிருக்காங்க. சொல்லப்போனா சம்பாரிக்கிற நெறைய பேர் சொல்ற விஷயம் இதுவா இருக்கு. இத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.